34 சைஸ் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கை 2ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கழுத்து அகலம் வந்து எவ்வளோ போட்டிருக்கோமோ அதை வந்து சும்மா மார்க் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு ப்ராப்ளம் வரும். லைனிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கழுத்து கவையிற ப்ராப்ளம் வரும். அதனால தான் இப்போ வந்து நம்ம 1/4 இன்ச்சில் வந்து தச்சு எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா சின்ன சின்ன கட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா நமக்கு கரெக்டாக ஷேப்பு வரணும் மடித்து தைக்கும்போது. அதுக்கப்புறமா லைனிங் ஒரு பக்கம் இருக்கணும், மெயின் ஃபேப்ரிக் ஒரு பக்கம் இருக்கணும். இப்போ லைனிங்கில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைன்னா நான் இப்போ போடுற தையல் போட்டுக்கலாம். நீங்கள் வேண்டான்னா உங்களுக்கு வந்து பொட்டிக் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். அதுக்கப்புறமா சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு தைக்கிறதுக்காக ஃப்ரண்ட் பார்ட்டு இதே மாதிரி வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்து லைனிங்கில் வந்து பின் பண்ணி ஒதுக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா நார்மலாக பேக் பார்ட்டு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பார்ட்டையும் தைச்சி எடுக்கணும். இப்போ கப் ஷேப்புக்காக அந்த பக்கத்தில் இருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். கப் ஷேப் 1 இன்ச்சு, உங்களுக்கு தேவைன்னா 1.5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். 2 டைம் மார்க் பண்ணணும். 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நடு பகுதியிலேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி இப்படி ஒரு முக்கோண ஷேப் வந்து வரைஞ்சி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா கப் ஷேப் கரெக்டாக வந்துடும், மெயின் கப் டாட்டு. அதுக்கப்புறமா நம்ம இந்த சைடு டாட்டுக்கு வந்து நம்ம 2ஆக மடித்து மார்க் பண்ணி எடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம இந்த கப் ஷேப்பை வந்து தூக்கி விட்டுட்டு இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நமக்கு கப்பு ஷேப்பை வந்து கரெக்டாக காட்டும், ரொம்ப அசிங்கமாகவும் இருக்காது. அதுக்கப்புறமா நம்ம சைடு டாட்டு பிடிக்கிறதுக்காக ஃப்ரண்ட் மெயின் டாட்டில் இருந்து நம்ம இப்படி வச்சோன்னா நமக்கு தெரியும், அது கரெக்டாக இழுந்து வர்றது தெரியுது. அதில் மார்க் பண்ணிவிட்டு திரும்பவும் 2 இன்ச்சுக்கு டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி தச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து கப் ஷேப்பு ரெடி ஆயிரும். இன்னொரு பீஸ்லேயும் இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பட்டை ரெடி பண்ணணும். அந்த பட்டை ரெடி பண்ணுறதுக்காக நான் 5 பீஸ் எடுத்துருக்கேன். 3 பீஸ் லைனிங், 2 பீஸ் மெயின் ஃபேப்ரிக். 5 பீஸ் எதுக்கான கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் உடம்பு இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் சுருண்டு போகும், அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போது 2 மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் ஃபேப்ரிக்கில் மேலே போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துட்டு ஒரு பதிச்சு தையல் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். பதிச்சு தையல் போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே விட்டுருக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்லீவை வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். நார்மலாக எப்போவுமே எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ 1/2 இன்ச்சில் நம்ம வந்து குடஞ்சி வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம குடஞ்சி வெட்டினா தான் கரெக்டாக வரும், அந்த மடிப்பு ஒன்றும் வராது. நம்ம இதே மாதிரி எழுதி வச்சுருக்கணும். எழுதி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து குழப்பம் வராது. பட்டையை ஃப்ரண்ட் பக்கத்தில் எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்படி ஒரு பீஸை வந்து தள்ளி விட்டுருக்கேன். மீதி 4 துணியையும் நம்ம இந்த மெயின் துணியில் கெட்ட பக்கத்து மேலே இப்படி வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சரியா? நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த முக்கோண ஷேப், அதாவது நம்ம ஃப்ரண்ட் டாட்டு பிடிச்சிருப்போம் இல்லை, அந்த டாட்டை வந்து முக்கோண ஷேப்பில் மடித்து விட்டு நம்ம இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துருக்கணும். அதுக்கப்புறமா துணியை கெட்ட பக்கமாக திருப்பி நான் சுருட்டுற மாதிரி சுருட்டி எடுத்துட்டு தனியாக ஒரு துணி விட்டுருந்தோம் இல்லை, அந்த துணியை எடுத்து நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ணி வச்சுருந்த மீதி துணிக்கு கூட வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி தைக்கும்போது நமக்கு வந்து அந்த பட்டை இன்விசிபிளாக கிடைக்கும். அதுக்கப்புறமா உள்ளே இருந்து நம்ம மடிச்சு விட்ட துணியை திருப்பி எடுத்துட்டா மதி. நம்ம இதை அயன் பண்ணும்போது இந்த சுருக்கையெல்லாம் நமக்கு போயிடும். எக்ஸஸ் ஆகிருக்கிற பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறமா நம்ம ஐப்பட்டிக்கு கட் பண்ணி வச்ச பீஸை நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஜாயின் பண்ணி பதிச்சு தையல் போட்டு ஒரு வாட்டி மடித்து எடுக்கணும். அதாவது ஐப்பட்டினா கண்டிப்பாக நல்ல பக்கத்துக்கு மேலே வைக்கணும், வி பட்டினா கெட்ட பக்கத்துக்கு மேலே வைக்கணும். அதுக்கப்புறமா வி எங்கெல்லாம் போடுறீங்களோ அதிலெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஊசியை வந்து நீங்கள் கொண்டு வரணும். கொண்டு வந்து அந்த மார்க் பண்ணது நடுவில் கேப் வர மாதிரி இருக்கணும். அந்த பக்கத்தில் கரெக்டாக ஊசியை திருப்பி துணியை திருப்பி ஊசியை உள்ளே இறக்கி
இந்த மாதிரி கரெக்டாக வி ஷேப்பை நம்ம வந்து கொண்டு வரணும். கொண்டு வந்தோன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். எப்போவுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்லீவோட சென்டர் பார்ட் எடுத்து அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறதுல நம்ம வந்து பின் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சு விட்டு பார்க்க போகிறேன். பிடிச்சு விட்டு பார்த்துட்டு கடைசி ஸ்லீவ் எங்கே முடியுதோ அந்த இடத்துல இருந்து நான் 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு ஸ்லீவை ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து கரெக்டாக துணியை பிடிச்சு விட்டு பின் பக்கத்துக்கு நம்ம மடித்து விடலைல அந்த இடத்துல கட் பண்ணி விடணும். ஃப்ரண்ட் பார்ட் எங்கே முடியுதோ அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி மடித்தோன்னா ப்ளவுஸ் வந்து ஏற்ற இறக்கம் வராது. கரெக்டாக இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டு தைக்கணும். தைச்சதுக்கப்புறமா நம்ம உடம்பு எப்படி தைப்போமோ அதே அளவுக்கு தைக்கணும். நம்ம தையல் எப்போவுமே நேராக தான் வரணும். தனியாக கோணல் மணலாக வரக்கூடாது. அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இப்போ ஐப்பின் வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டேன். இதுதான் ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்லுக். நீங்களும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ப்ளவுஸ் தைச்சி போடுங்க. டெய்லரிங் சம்மந்தமான வீடியோஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.